ஓம் சரவணபவா. அன்பான முருக பக்தர்களே, ஆவி கட்டுப்படும் ஐப்பசி மாசம் வந்துருச்சு. முருகப்பெருமானோட ரொம்பவே முக்கியமான விழாக்கள்ல ஒன்னான மகா கந்த சஷ்டி விரத காலமும் வந்துருச்சு. உங்களோட கடினமான பிரச்சனைகள் தீர, வேண்டுதல்கள் நிறைவேற பக்தர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் இந்த விரதத்தை பத்தின முழு விவரமும், விரதம் தொடங்க வேண்டிய தேதிகள் எல்லாத்தையும் இந்த வீடியோல தெளிவா சொல்ல போறோம். ஃபுல் வீடியோவையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இது எதுக்காக? முருகப்பெருமான் தான் பகைத்தலைவனான சூரனை வதம் செஞ்சு தேவலோகத்தை காத்த திருநாள் தான் இந்த ஐப்பசி மாச சஷ்டி திதி. இந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக தான் நாம இந்த மகா கந்த சஷ்டி விழாவை எடுக்கிறோம். இந்த விழா அக்டோபர் 22ஆம் தேதி பிரதமையில தொடங்கி அக்டோபர் 27ஆம் தேதி சஷ்டி திதியில சூரசம்ஹாரத்தோட முடிவடையுது. அதுக்கு அடுத்த நாள் அக்டோபர் 28ஆம் தேதி முருகப்பெருமான் மற்றும் தெய்வானை அம்மையாரோட திருமண வைபவம் நடைபெறும். இந்த 6 நாள்ல திருச்செந்தூர் உள்ளிட்ட எல்லா முருகன் கோயில்லையும் ரொம்பவே சிறப்பான விழாக்கள் நடைபெறும். லட்சக்கணக்கான பக்தர்கள் காப்பு கட்டியும் காப்பு கட்டாமையும் பல்வேறு வகையான விரதங்களை மேற்கொண்டு முருகனை வழிபடுவாங்க. இப்ப ரொம்பவே முக்கியமான கேள்விக்கு வருவோம். நான் எத்தனை நாள் விரதம் இருப்பேன்? எப்போ துவங்கணும்? இந்த வருஷம் 2025ல விரதம் தொடங்க வேண்டிய தேதிகளை பத்தி தெளிவா பார்ப்போம். 48 நாள் விரதம், அத ஒரு மண்டல விரதம்னு சொல்லுவோம். இதைய ஆரம்பிக்கிறதுக்கு விரும்பினா நீங்க ஏற்கனவே செப்டம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமை தொடங்கி இருக்கணும். இது ரொம்பவே நீண்ட மற்றும் தீவிரமான விரதமாகும். 21 நாள் விரதம், 48 நாட்கள் இருக்கிறது கடினம் அப்படின்னா இது அதுக்கு அடுத்த சிறந்த வழி. 21 நாள் விரதத்தை அக்டோபர் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடங்கலாம். 11 நாள் விரதம், இன்னும் சுருக்கமான விரதம் தேவை அப்படின்னா அக்டோபர் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த விரதத்தை ஆரம்பிக்கலாம். 6 நாள் விரதம், இத பௌர்ணமி விரதம்னு சொல்லுவாங்க. இதுவே பௌர்ணமி பக்தர்கள் நிறைய பேரு மேற்கொள்ற முக்கியமான விரதம். இந்த வருஷம் இது அக்டோபர் 22ஆம் தேதி புதன்கிழமை ஆரம்பிச்சு அக்டோபர் 27ஆம் தேதி முடியுது. ஐயோ, இத்தனை நாள் விரதம் இருக்கணுமா? என்னால இத்தனை நாட்கள் விரதம் இருக்க முடியாதே அப்படின்னு கவலைப்படாதீங்க. முருகப்பெருமான் பக்திய மட்டுமே விரும்புறாரு. ஒரே ஒரு நாள் விரதம், உங்களால முடிஞ்சா சூரசம்ஹாரம் நடக்கும் அக்டோபர் 27ஆம் தேதி முழு நாளும் உபவாசகம் இருந்து மாலை சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு விரதத்தை நிறைவு செய்யலாம். இதுவும் ரொம்பவே புண்ணியமானது. உபவாசம் அல்லது சைவ உணவு, எத்தனை நாட்கள் விரதம் இருந்தாலும் ஒரு வேளை மட்டும் உபவாசம் இருப்பது சிறந்தது. அது முடியாதவங்க எளிமையான சைவ உணவை, அதாவது பழம், பால், இளநீர் மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம். அதுல முக்கியம் பக்தியோட இருக்கிறது தான். அன்பரே, இப்படி பக்தியோடு விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டா உங்களோட எல்லா வேண்டுதல்களும் நிச்சயமா நிறைவேறும் அப்படிங்கறதுல ஐயம் இல்ல. ஓம் சரவணபவா, சரவணபவா, சரவணபவா. வணக்கம்.